ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. ஞானம் எப்போது ஆரம்பமாகும்? விடை: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கேள்வி எண் 2. வெளியே நின்று கூப்பிட்டு வீதிகளில் சத்தமிடுவது எது? விடை: ஞானம். கேள்வி எண் 3. எப்போது கர்த்தர் நமக்கு தம்முடைய ஆவியை அருளுவார்? எப்போது அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பார்? விடை: கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது. கேள்வி எண் 4. யார் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்? விடை: கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன். கேள்வி எண் 5. ஞானத்தை எப்படி கூப்பிட வேண்டும்? புத்தியை எப்படி அழைக்க வேண்டும்? விடை: ஞானத்தை வா என்று கூப்பிட வேண்டும், புத்தியை சத்தமிட்டு அழைக்க வேண்டும். கேள்வி எண் 6. கர்த்தர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார்? விடை: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். கேள்வி எண் 7. எது ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்? விடை: அறிவு. கேள்வி எண் 8. காப்பாற்றுவது எது? பாதுகாப்பது எது? விடை: நல்யோசனை காப்பாற்றும், புத்தி பாதுகாக்கும். கேள்வி எண் 9. இருதயமாகிய பலகையில் எதை எழுதிக் கொள்ள வேண்டும்? விடை: கிருபையையும் சத்தியத்தையும் எழுதிக் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 10. எதை அற்பமாக எண்ணக்கூடாது? எப்போது சோர்ந்து போகக்கூடாது? விடை: கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. கேள்வி எண் 11. கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார்? விடை: கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கேள்வி எண் 12. வலது கையில் டேஷ், இடது கையில் டேஷ் இருக்கிறது? விடை: வலது கையில் தீர்க்க ஆயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கேள்வி எண் 13. கர்த்தர் எதினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எதினாலே வானங்களை ஸ்தாபித்தார்? விடை: கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். கேள்வி எண் 14. உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருப்பது எவை? விடை: மெய்ஞானமும் புத்தியும். கேள்வி எண் 15. யார் மேல் பொறாமை கொள்ளாதே, யாருடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே? விடை: கொடுமையுள்ளவன். கேள்வி எண் 16. கர்த்தர் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? விடை: தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கேள்வி எண் 17. எப்போது பிழைப்பாய்? விடை: கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது பிழைப்பாய். கேள்வி எண் 18. எது முக்கியம்? விடை: ஞானமே முக்கியம். கேள்வி எண் 19. எதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும்? அதுவே நமக்கு ஜீவன் என்று சாலமோன் கூறுகிறார்.
விடை புத்திமதியை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 20. யாருக்கு பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது? விடை துன்மார்க்கர். கேள்வி எண் 21. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் எது? விடை கர்த்தருடைய வார்த்தைகள். கேள்வி எண் 22. எதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சாலமோன் கூறுகிறார்? விடை இருதயம். கேள்வி எண் 23. எந்த உறுப்பின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்ற வேண்டும்? விடை வாய். கேள்வி எண் 24. எது தேன்கூடு போல ஒழுகும்? விடை பரஸ்திரீயின் உதடுகள். கேள்வி எண் 25. என் வாயின் டேஷ் விட்டு நீங்காதிருங்கள். விடை என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். கேள்வி எண் 26. மனுஷனுடைய வழிகள் யாருக்கு முன்பாக இருக்கிறது? விடை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கேள்வி எண் 27. மனுஷனுடைய வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்ப்பது யார்? விடை கர்த்தர். கேள்வி எண் 28. சோம்பேறியின் வறுமைக்கு காரணம் என்ன? விடை அதிக நித்திரை. கேள்வி எண் 29. பேலியாளின் மனுஷனாகிய துன்மார்க்கன் எந்த உறுப்பினால் சைகை காட்டுகிறான்? விடை கண். கேள்வி எண் 30. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள், அவை யாவன? விடை மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. கேள்வி எண் 31. விளக்கு, வெளிச்சம், ஜீவ வழி எதற்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கேள்வி எண் 32. பரஸ்திரீ தன் எந்த உறுப்புகளினால் உன்னை பிடிக்க விடாதே? விடை கன்னிமை. கேள்வி எண் 33. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் எத்தனை மடங்கு கொடுத்து தீர வேண்டும்? விடை 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். கேள்வி எண் 34. யாரை சகோதரி என்றும் யாரை இனத்தாள் என்றும் சொல்லுவாயாக? விடை ஞானத்தை சகோதரி என்றும் புத்தியை இனத்தாள் என்றும் சொல்லுவாயாக. கேள்வி எண் 35. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எதற்கு நிகரல்ல? விடை ஞானத்திற்கு நிகரல்ல. கேள்வி எண் 36. தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறது யார்? விடை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். கேள்வி எண் 37. ஞானத்தால் கட்டப்பட்ட வீட்டில் எத்தனை தூண்கள் இருக்கிறது? விடை 7 தூண்கள் இருக்கிறது. கேள்வி எண் 38. யார் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான்? விடை துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான்.
கேள்வி எண் 39. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணினால் என்ன நிகழும்? விடை, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கேள்வி எண் 40. யார் வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாயிருப்பாள்? விடை, மதியற்ற ஸ்திரீ. கேள்வி எண் 41. சுறுசுறுப்புள்ளவன் கை எதை உண்டாக்கும்? விடை, செல்வத்தை உண்டாக்கும். கேள்வி எண் 42. யார் ஏழை, யார் செல்வன்? விடை, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கேள்வி எண் 43. இருதயத்தில் ஞானமுள்ளவன் எவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான்? விடை, கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். கேள்வி எண் 44. பொய் உதடன் யார்? விடை, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். கேள்வி எண் 45. யாருடைய வாய் எதை வெளிப்படுத்தும்? விடை, நீதிமானின் வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். கேள்வி எண் 46. தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறவன் யார்? விடை, தயையுள்ள மனுஷன். கேள்வி எண் 47. எந்த ஆத்துமா செழிக்கும்? விடை, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கேள்வி எண் 48. எவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான்? விடை, நல்லவன். கேள்வி எண் 49. எந்த ஆத்துமா கொடுமையை புசிக்கும்? விடை, துரோகிகளின் ஆத்துமா கொடுமையை புசிக்கும். கேள்வி எண் 50. துரோகிகளின் வழி எப்படிப்பட்டது? விடை, கரடு முரடானது. கேள்வி எண் 51. மரணத்துக்கு தப்புவிப்பது எது? விடை, நீதி. கேள்வி எண் 52. சகல பாவங்களையும் மூடுவது எது? விடை, அன்பு சகல பாவங்களையும் மூடும். கேள்வி எண் 53. நீதிமானுடைய எந்த உறுப்புகள் அநேகரை போஷிக்கும்? விடை, நீதிமானின் உதடுகள். கேள்வி எண் 54. கோபாக்கினையின் நாளில் நமக்கு எது உதவாது? விடை, ஐஸ்வர்யம் உதவாது. கேள்வி எண் 55. எவன் தன் வாயை அடக்கிக் கொள்ளுகிறான்? விடை, புத்திமான் தன் வாயை அடக்கிக் கொள்ளுகிறான். கேள்வி எண் 56. யார் அறிவை அடக்கி வைக்கிறான்? விடை, விவேகமுள்ள மனுஷன். கேள்வி எண் 57. நீதியின் பாதையில் இருப்பது என்ன, இல்லாதது என்ன? விடை, நீதியின் பாதையில் இருப்பது ஜீவன், நீதியின் பாதையில் இல்லாதது மரணம். கேள்வி எண் 58. யாருடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது? விடை, சோம்பேறியுடைய ஆத்துமா. கேள்வி எண் 59. எந்த ஆத்துமா புஷ்டியாகும்? விடை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்துமா புஷ்டியாகும். கேள்வி எண் 60. எதை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான்? விடை, புத்திமதிகளை தள்ளுகிறவன்
தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கேள்வி எண் 61. எது ஆத்துமாவுக்கு இனிது? விடை வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. கேள்வி எண் 62. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இந்த பழமொழிக்கு பொருத்தமான நீதிமொழிகளின் வசனம் என்ன? விடை ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். கேள்வி எண் 63. எது நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும்? விடை பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும். கேள்வி எண் 64. ஞானமுள்ளவர்களின் எந்த உறுப்பு அவர்களை காப்பாற்றும்? விடை உதடு. கேள்வி எண் 65. எருதுகள் இல்லாத இடத்தில் எது வெறுமையாயிருக்கும்? விடை களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். கேள்வி எண் 66. பரியாசக்காரன் எதை தேடியும் கண்டுபிடியான்? விடை ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். கேள்வி எண் 67. எவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான்? விடை ஞானமுள்ளவன். கேள்வி எண் 68. யார் மதிகேட்டை செய்வான்? விடை முற்கோபி மதிகேட்டை செய்வான். கேள்வி எண் 69. எந்த உறுப்புகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்? விடை உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். கேள்வி எண் 70. எது அறிவை இறைக்கும்? விடை ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். கேள்வி எண் 71. எது விசனமாயிருக்கும்? எவன் சாவான்? விடை புத்திமதி விசனமாயிருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். கேள்வி எண் 72. யாருடைய வீடு கர்த்தரால் பிடுங்கப்படும்? விடை அகங்காரியின் வீடு கர்த்தரால் பிடுங்கப்படும். கேள்வி எண் 73. யாருடைய வாசஸ்தலம் கர்த்தரால் அகற்றப்படும்? விடை அகங்காரியின் வாசஸ்தலம். கேள்வி எண் 74. தன் வீட்டை கலைக்கிறவன் யார்? விடை பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். கேள்வி எண் 75. எது இருதயத்தை பூரிப்பாக்கும்? விடை கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கேள்வி எண் 76. உறுதியானவைகளை மேலும் உறுதியாக்குவது எது? விடை நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கேள்வி எண் 77. தன் ஆத்துமாவை வெறுக்கிறவன் யார்? விடை புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். கேள்வி எண் 78. எது கர்த்தரால் வரும்? விடை நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். கேள்வி எண் 79. ராஜாவின் கோபம் எதற்கு சமானம்? விடை மரண தூதருக்கு சமானம். கேள்வி எண் 80. ஆத்துமாவுக்கு மதுரம் எது? விடை இனிய சொற்கள். கேள்வி எண் 81. எது மகிமையான கிரீடம்? விடை நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம்.
கேள்வி எண் 82. யார் யார் உத்தமன்? விடை பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கேள்வி எண் 83. யார் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான்? விடை துஷ்டன். கேள்வி எண் 84. எது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும்? விடை பரிதானம் நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். கேள்வி எண் 85. தன் வார்த்தைகளை அடக்குகிறவன் யார்? விடை அறிவாளி. கேள்வி எண் 86. குளிர்ந்த மனமுள்ளவன் யார்? விடை விவேகி. கேள்வி எண் 87. மூடனுடைய எந்த உறுப்பு விவாதத்தில் நுழையும்? விடை உதடு. கேள்வி எண் 88. எது அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி? விடை மூடனுடைய உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கேள்வி எண் 89. அலிம்பனின் சகோதரன் யார்? விடை வேலையில் அசதியாயிருப்பவன். கேள்வி எண் 90. எவைகள் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்? விடை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். கேள்வி எண் 91. மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? விடை நன்மையானதை கண்டடைகிறான். கேள்வி எண் 92. ஆத்துமா எப்படி இல்லாமல் இருப்பது நல்லது அல்ல? விடை ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. கேள்வி எண் 93. டேஸ் பேசுகிறவன் டேஸ். விடை பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். கேள்வி எண் 94. ராஜாவுடைய தயை எதை போல் இருக்கும்? விடை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். கேள்வி எண் 95. யார் தன்னுடைய ஆத்துமாவை காக்கிறான்? விடை கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் ஆத்துமாவை காக்கிறான். கேள்வி எண் 96. எதற்கு உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே? விடை உன் மகனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. கேள்வி எண் 97. துன்மார்க்கருடைய எந்த உறுப்பு அக்கிரமத்தை விழுங்கும்? விடை வாய். கேள்வி எண் 98. யார் நியாயத்தை நிந்திக்கிறான்? விடை பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். கேள்வி எண் 99. சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானமாயிருப்பது எது? விடை ராஜாவின் உருக்குதல். கேள்வி எண் 100. கர்த்தர் எதை உண்டாக்கினார்? விடை கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் கர்த்தர் உண்டாக்கினார். கேள்வி எண் 101. யாருக்கு பரியாசக்காரன் என்று பெயர்? விடை அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். கேள்வி எண் 102. தன் ஆத்துமாவை காக்கிறவன் எவைகளுக்கு விலகி போவான்? விடை முள்ளுகளுக்கும் கன்னிகளுக்கும் விலகி போவான். கேள்வி எண் 103. யாருக்கு நாம் நண்பனாக கூடாது, அதாவது தோழனாக கூடாது?
விடை கோபக்காரனுக்கு நண்பனாக கூடாது. கேள்வி எண் 104. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை டேஷ். விடை உன் நம்பிக்கை வீண் போகாது. கேள்வி எண் 105. யாரிடம் சேரக்கூடாது? விடை மதுபான பிரியர், மாம்ச பெருந்தீனிக்காரரிடம் சேரக்கூடாது. கேள்வி எண் 106. பொல்லாத மனுஷர்களின் எந்த உறுப்பு கொடுமையை யோசிக்கும்? விடை இருதயம். கேள்வி எண் 107. ஞானத்தால் கட்டப்பட்டு விவேகத்தால் நிலைநிறுத்தப்படுவது எது? விடை வீடு. கேள்வி எண் 108. தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறவன் யார்? விடை அறிவுள்ளவன். கேள்வி எண் 109. எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவன் யார்? விடை உண்மையான ஸ்தானாபதி. கேள்வி எண் 110. எது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம்? விடை ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். கேள்வி எண் 111. எது அழிவை உண்டு பண்ணும்? விடை இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். கேள்வி எண் 112. எது கருக்கும்? விடை இரும்பை இரும்பு கருக்கும். கேள்வி எண் 113. டேஷ் டேஷ் கொழுவுகிறான். விடை பெருநஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கேள்வி எண் 114. யார் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான்? விடை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். கேள்வி எண் 115. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் எந்த உறுப்புகளுக்கு வலையை விரிக்கிறான்? விடை கால்களுக்கு வலையை விரிக்கிறான். கேள்வி எண் 116. யார் பாடி மகிழ்கிறான்? விடை நீதிமான் பாடி மகிழ்கிறான். கேள்வி எண் 117. எந்த இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள்? விடை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். கேள்வி எண் 118. யார் தன் ஆத்துமாவை பகைக்கிறான்? விடை திருடனோடே பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். கேள்வி எண் 119. அவையாவன என்ற வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எத்தனை முறை வந்துள்ளது? விடை 5 முறை வந்துள்ளது. கேள்வி எண் 120. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் எத்தனை? அவை யாவன? விடை 4. அவை எறும்பு, குளிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி பூச்சி. கேள்வி எண் 121. மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமானது எது? விடை சிங்கம். கேள்வி எண் 122. பொருத்தனைகளின் புத்திரன் யார்? விடை லேமுவேல். கேள்வி எண் 123. யாருக்காக வாயை திறக்க வேண்டும்? விடை
விடை ஊமையனுக்காக, திக்கற்றவர்களின் நியாயத்துக்காக வாயை திறக்க வேண்டும். கேள்வி எண் 124. யாருடைய விலை முத்துக்களை விட உயர்ந்தது? விடை குணசாலியான ஸ்திரீயின் விலை முத்துக்களை விட உயர்ந்தது. கேள்வி எண் 125. சௌந்தர்யம் டேஸ், அழகும் டேஸ், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே டேஸ். விடை சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேதாகமத்தில் உள்ள மற்ற அனைத்து ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.